எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிறுவாபுரி கோயிலுக்கு போயிருந்தோம். ஆக்சுவலாக வந்து 6 வாரம் போகிறதா வந்து டிசைட் பண்ணியிருந்தோம். இந்த வாரம் தான் 5வது வாரம். நாங்கள் போன 4 வாரமே பார்த்தீங்கன்னா செம கூட்டம் இருந்தது. ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா சிறுவாபுரி முருகர் கோயிலில் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் சீக்கிரமாக ஒரு 3 மணிக்கெலாம் அங்கே போய் ரீச் ஆகிடுவோம். 3, 3 இல்லை 4 அப்படி போனாலே பார்த்தீங்கன்னா 3 லைன் நிற்கும். அந்த 3 லைன்லேயும் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் 100 ருபீஸ் ஃப்ரீ லைனும் போகும். ஆனால் இது எது நம்மளுக்கு 100 ருபீஸ் கூட தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு லைன் வந்து எல்லாத்துலேயுமே இருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கும் நினச்சிட்டு போகணும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட கம்மியாக தான் இருந்தது. ஒரே ஒரு லைன் தான் போச்சு. அதுவும் டக்கு டக்குன்னு மூவ் ஆகிடுச்சு. சாமியை நல்லா பார்த்தோம். உங்களுக்கும் ஏதாவது வேண்டுதல் இருந்துச்சுன்னா, வீடு கட்ட நினைக்கிறவங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்துச்சுன்னா சிறுவாபுரி முருகர் கோயிலுக்கு ஒரு 6 வாரம் வேண்டிக்கிட்டு செவ்வாய்க்கிழமையில் வாங்க. செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் இங்கே கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும். அப்படி நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேண்டுதல்கள் வந்து கண்டிப்பாக நிறைவேறும். அதே மாதிரி சிறுவாபுரி முருகர் கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த 6 வாரம் முடிஞ்ச பிறகும் அவங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறிய பிறகும் பார்த்தீங்கன்னா அவங்க பக்தர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களால முடிஞ்சதை வந்து கோயிலை வந்து பிரசாதமாக வழங்குவாங்க. அதாவது சாக்லேட் தருவாங்க, பிஸ்கெட் தருவாங்க, கேசரி, அவங்களால முடிஞ்சதை வந்து பக்தர்களுக்கு வழங்குவாங்க. அதே மாதிரி நம்மளோட வேண்டுதல் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அதையும் தாண்டி இந்த மாதிரி வாயில்லாத உயிரினங்களுக்கு நீங்கள் கொடுத்தா அதை விட ஒரு நல்ல விஷயமா நான் சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து அங்கே நாய்கள் இருந்தாலோ எந்த உயிரினம் இருந்தாலோ எங்களால் முடிஞ்சதை வந்து நாங்கள் கொடுத்துருவோம். அதே மாதிரி நீங்கள் வந்து பிரசாதம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி இந்த உயிரினங்களுக்கும் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் தெருவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாய்கள் இருந்தாலோ அதுக்கு பிஸ்கட் வாங்கி போடலாம். அது வந்து ரொம்ப 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 ஒரு நல்ல விஷயம், ஒரு புண்ணியமும் கூட. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.